ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றின் உச்சபட்ச சாதனையை தொட்ட இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் மொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைத்த உலக மகா சரித்திர பிரம்மாண்ட சாதனை. இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, இனிமேல் நடக்கப் போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட சரித்திர நிகழ்வை நிகழ்த்து காட்டியது இந்திய அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதுவும் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த 2 போட்டிகளில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது. இதன் காரணமாக கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த தொடரை கைப்பற்றும் என்ற பரபரப்பான சூழல் உருவானது. அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த 3வது ஒருநாள் போட்டி தொடங்கியது. மேலும் இந்த 3வது ஒருநாள் போட்டி தொடங்கும் போது இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்ததே தவிர, இந்த போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நம்பர் 1 போட்டியாக மாறப்போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்தது இந்திய அணி. அதாவது டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் இப்படி ஒரு சாதனை நடப்பதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே இந்த இங்கிலாந்து அணிதான். ஒருவேளை இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் டாஸை வெல்லும் போது பந்து வீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்காது. ஆகவே இப்படி ஒரு சரித்திர நிகழ்வு நடப்பதற்கு இங்கிலாந்து அணிதான் முதல் விதையை போட்டது. பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கினார்கள். இந்த இருவருமே அதிரடியில் மிரட்டி எடுத்தனர். குறிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இந்த 3வது ஒருநாள் போட்டிதான் ரோஹித் சர்மாவின் கடைசி சர்வதேச ஒருநாள் போட்டி என்று முடிவாகியிருந்தது. அதாவது இந்த போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியிலிருந்தும் ஓய்வை அறிவித்து விடுவார் என்றும் சொல்லப்பட்டது. அந்த ஒரு சூழலில்தான் இதுவரை எவ்வளவோ சாதனைகளை செய்து முடித்து விட்டாச்சு. ஆகவே இந்த போட்டியில் சாதித்து காட்ட வேண்டிய அவசியமும் ரோஹித் சர்மாவுக்கு கிடையாது. அதன் காரணமாக இந்த போட்டியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதிரடியில் மிரட்டி விடுவோம் என்ற மனநிலையில்தான் இந்த போட்டியை ரோஹித் சர்மா அணுகியிருந்தார். அதனால்தான் இந்த போட்டியில் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு அனுப்பினார். வழக்கமாக ஒரு போட்டி தொடங்கி ஒரு பேட்ஸ்மேன் எதிர்கொள்ளும் முதல் பந்தை சிக்ஸருக்கு அனுப்புவதில் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே 2-3 பேட்ஸ்மேன்கள் தான் இருக்கிறார்கள். ஒருவர் வீரேந்தர் சேவாக், இன்னொருவர் அபிஷேக் சர்மா, இப்போது சூரியவன்சி. இந்த 3 பேரை தவிர உலகத்தில் எந்த பேட்ஸ்மேனும் தான் சந்தித்த முதல் பந்தையே சிக்ஸர் அடிப்பதற்கு முனைப்பு காட்ட மாட்டார்கள். ஆனால் இந்த போட்டியில் இந்த உலகத்தில் இந்த ஒரு சாதனையை செய்யும் 4வது பேட்ஸ்மேனாகத்தான் தான் சந்தித்த முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்டார் ரோஹித் சர்மா. ஆகவே அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ஒரு முடிவோடு தான் களமிறங்கியிருக்கிறார் என்று. பின்னர் எதிர்பார்த்தது போலவே காட்டுத்தனமான அதிரடியை ரோஹித் சர்மா வெளிப்படுத்த, அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடுவதற்கு சுப்மன் கில்லும் சிங்கிள் ரன்னாக எடுத்து கொடுத்து ரோஹித் சர்மா அதிரடிக்காக உதவினார். அதே சமயம் ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் விக்கெட்டை இழக்க அப்போது ஒன் டவுனாக சூரியவன்சி களமிறங்கினார். இதுதான் மிகப்பெரிய பரபரப்பாக மாறியது. அதுவும் முதல் முறையாக ஒருநாள் போட்டியில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பு நடைபெற்ற சில வார்ம் அப் மேட்சுகளில் ஒருநாள் போட்டியில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த போட்டியிலும் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியாக கிடைத்த வாய்ப்பில் சூரியவன்சியும் இந்த போட்டியிலும் இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் புருவங்களும் உயர்ந்து நின்றது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அந்த காட்டு காட்டி வர, இப்போது திடீரென களமிறங்கிய சூரியவன்சியும் அதிரடியை தொடங்கியிருந்தார். பின்னர் இவர்களின் அதிரடி என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு வான வேடிக்கையாக பறந்தது. ஓவருக்கு ஓவர் 2-3 சிக்ஸர்கள், 2-3 பவுண்டரிகள் என தாறுமாறாக பறந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து பவுலர்கள் போட்டியை நிறுத்தி விளையாடத் தொடங்கினார்கள். அதாவது இதுபோல பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக அதிரடியாக விளையாடி வரும்போது பேட்ஸ்மேன்களின் வேவ்லென்த்தையும் ஃபார்மையும் குறைப்பதற்கு அவ்வப்போது போட்டியின் இடையிடையே இங்கிலாந்து பவுலர்கள் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது போலவும், உடனே மைதானத்தில் காலை பிடித்து கொண்டு உட்காருவது போலவும்
பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு போட்டி தாமதமாக தொடங்குவது போலவும் இந்த போட்டியை வேண்டுமென்றே இப்படியாக ஒரு சில இங்கிலாந்து பவுலர்கள் தாமதப்படுத்தினார்கள். இப்படி செய்யும்போது ஒரே சீரான வேகத்தில் பேட்டிங் செய்து வரும் பேட்ஸ்மேன்களுக்கு திடீரென இடைவெளி விட்டால் அந்த பேட்ஸ்மேன்கள் அதே அதிரடியை தொடங்க முடியாமல் விக்கெட்டை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் இப்படி ஒரு முறையை இங்கிலாந்து பவுலர்கள் கையாண்டனர். ஆனாலும் கூட இங்கிலாந்து பவுலர்களின் அந்த ஒரு யுக்தி என்பது இந்த போட்டியில் வேலை செய்யவே இல்லை. அதற்கு காரணம் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் கொலவெறித்தனமான அதிரடியில் பேட்டிங் செய்து வந்தனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த இருவருமே அதிரடியாக விளையாடி கிட்டத்தட்ட 2 பேருமே இரட்டை சதத்தை கடந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த போது 2 பேருமே சரியாக 190 ரன்கள் 190 ரன்களை கடந்த போது 200 ரன்களை தொடுவதற்கு முன்பே விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர். ஆமாங்க, ரோஹித் சர்மா இந்த போட்டியில் 193 ரன்களிலும் சூரியவன்சி 191 ரன்களிலும் விக்கெட்டை இழக்க அது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவும் மாறியது. ஆனாலும் கூட இந்திய அணியின் ஸ்கோர் என்பது கிட்டத்தட்ட 34 ஓவர்களிலேயே 400 ரன்களை கடந்துவிட்டது. பிறகு கத்தி போய் வாளு வந்த கதையாட்டம் ரோஹித் சர்மா சூரியவன்சி விக்கெட்டை இழந்தாலும் கூட அதற்கு பிறகு களமிறங்கிய இசான் கிசானும் வாஷிங்டன் சுந்தரும் அதே அதிரடியை தொடர்ந்தார்கள். அதாவது எந்த இடத்தில் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் அதிரடியை விட்டார்களோ அந்த இடத்திலிருந்து இவர்களின் அதிரடி தொடங்கியது. கிட்டத்தட்ட இந்த இருவருமே அதிரடியாக விளையாடி குறைந்த பந்தில் அரை சதம் எடுத்து இந்த போட்டியை இன்னும் அதிக எதிர்பார்ப்பை நோக்கி கொண்டு சென்றனர். அதுவும் ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் விக்கெட்டை இழக்கும்போது இந்திய அணி 500 ரன்களை கூட தொடாது என்று எதிர்பார்த்த போது இந்த இருவரும் களமிறங்கி அடித்த அதிரடியால் இந்திய அணி இந்த போட்டியில் முதல் முறையாக 600 ரன்களை தொட்டு 601 ரன்கள் வரை எடுத்து இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் நம்பர் 1 உலக சாதனையை படைத்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 601 ரன்கள் 601 ரன்கள் எடுத்து சரித்திர உலக சாதனையை படைத்திருந்தது. கிட்டத்தட்ட இதற்கு முன்பு 50 ஓவர் போட்டிகளில் அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்றாலே 498 ரன்கள் தான். ஆகவே அவ்வளவு பெரிய ரன்களே மிகப்பெரிய சாதனை ரன்களாக பார்க்கப்பட்ட போது, ஆனால் இப்போது முதல் முறையாக சர்வதேச ஒருநாள் போட்டியில் ஒரு அணி 600 ரன்களை கடந்து சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சாதனையை இனிவரும் எந்த ஒரு அணியாலும் சாதிக்க முடியாது என்று கூட சொல்லிவிடலாம். அதேபோல இதற்கு முன்பும் இதேபோல ஒரு சாதனையை எந்த ஒரு அணியும் செய்தது கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அபரிமிதமான சாதனையை இந்திய அணி இந்த போட்டியில் செய்திருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி வெறும் 288 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சும் இந்த போட்டியில் சிறப்பாகவே இருந்தது. அதே சமயம் இலக்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்ததால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மனதளவில் அப்போதே தளர்ந்து விட்டனர். அதை இந்திய பவுலர்களும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் இங்கிலாந்து பேட்டிங் வரிசையை சிதறடித்து விட்டனர். அது மட்டுமில்லாமல் இந்த வார்ம் அப் மேட்சில் இப்படி ஒரு சரித்திர நிகழ்வை படைத்தது போல அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இதே அளவுக்கான ஒரு அதிரடி மூலமாக இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி கைப்பற்றும் என்ற நம்பிக்கையும் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டி மூலமாக இப்போது கிடைத்துவிட்டது. ஆகவே இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இந்த ஒருநாள் போட்டியை ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் மறக்க முடியாத போட்டியாக இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி மாற்றிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு அபார சரித்திர பிரம்மாண்ட உலக சாதனை ஆட்டத்தை பற்றியும் இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் வெளிப்படுத்தி இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.